தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனங்களை நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த நாட்களிலே பார்த்து வந்த காரியத்தை தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தீமையான காரியங்கள். ஆமோஸ் 5:14 வாசி. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமோஸ் 5:14 வாசி. ஆமோஸ் 5:14 வாசிங்கம்மா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்போது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலே தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட அப்பா இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவனே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். பேசுகிறது மனிதன் அல்ல, மனித ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும்படி இந்த காலை வேலை தியானத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களில் இருக்கிற கர்த்தாவே எல்லா அப்பா சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய எல்லா கர்த்தாவே குறைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். இந்த நாளிலே கூட எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமோ மாம்ச சிந்தனைகளோ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அப்பா வெளிப்படுவதாக என்று பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட அவர் சொல்லுகிறார், தீமையை அல்ல நன்மையை தேடுங்க. அப்போ என்ன தீமையை தேடுகிறவர்களுக்கு என்ன வரும்? நீதிமொழிகள் 11:27 வாசிங்க. நீதிமொழிகள் 11:27 வாசிங்க. தேவனுடைய நாமம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நன்மையை தேடுகிறவன் தயையை பெறுவான், நீ தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். கரெக்டா வசனம். காலையில் வேலையில தீமையை தேடுகிறவர்களுக்கு தீமைத்தான் வரும் என்று பிரியமானவர்களே, பாருங்க, யோசேப்பு தீமை செய்த சகோதரர்களுக்கு பிரியமானவர்களே, தீமை யோசேப்புக்கு என்ன கிடைச்சதுனாக்கா தேவன் நன்மையானதை செய்தார். ஆனா நிறைய பேர் நினைப்பாங்க அது நன்மையா தீமையா என்று. வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:1-4 வரை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய நாம வாசிங்க. ஆதியாகமம் 37. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரையும் அவனை அதிகமாக பலவரும் செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, தகப்பனுக்கு நல்ல காரியங்களை சொல்றாரு. தப்பான வழியில போறவங்கள தன் தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறவரா யோசேப்பு காணப்படுகிறார். ஆனா அவர்கள் எல்லாருமே அவர்களை தீமை செய்ய அவர்களை நினைக்கிறார். இவனை நாம இன்னும் ஆதியாகமம் 47:1 நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 47:1 வாசிங்க. அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கூட நீங்க வாசிங்க. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான்.
பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க 12 வரையும் வீட்டுல வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. ஏன் இந்த உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, தன்னுடைய சகோதரர்கள் தன்னை குழியிலே போட்டவர்கள், தன்னை அழிக்க நினைத்தவர்கள், பாருங்க, அவர்களுக்கு பட்சமாய் பேசுகிற நன்மை செய்கிறவராக யோசேப்பு காணப்படுகிறார். ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பிரியமானவர்களே, நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த அப்போஸ்தலர்ல கூட அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:9 வாசிங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். வாசிங்க, அப்படியே வாசிங்கம்மா. தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். 14 பின்பு எகிப்து கானானி 14 வெளியும் வாசி. படிக்கிட்டீங்களா? 14, ஆமா 14 வெளியும் வாசி. பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்கள் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்போது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். பாருங்க பிரியமானவர்களே, துரோகம் செய்கிறவர்களுக்கும் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராக யோசேப்பு காணப்படுகிறார். பாருங்க, அவங்க தகப்பன் கேட்டாரு, நான் உன்னை வணங்கணுமா? சகோதரர் கேட்டாங்க, உன் கதிர் மட்டும் நின்னுக்கும், நாங்கெல்லாம் வந்து உன்னை வணங்கணுமா? உன்னை அழிச்சு போடுறோம் பாரு, உன்னை குழியில விற்று போட்டா நீ எப்படி எங்களுக்கு அதிகாரியா வருவ? பாருங்க பிரியமானவர்களே, தீமை செய்தவர்களுக்கு யோசேப்பு, பாருங்க, ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, இவங்க தகப்பன் செத்து போறாரு. இவங்க தகப்பன் செத்து போன பிறகு நம்மளை பழி வாங்குவான்னு சொல்லிட்டு அவங்க யோசேப்பு சகோதரர்கள் வந்து பேசுற வார்த்தையை ஆதியாகமம் 50:15-16 வாசிங்களேன். அதுல 17-18 கூட அதுல பாருங்க, தாழ விழுறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறுகிறதை ஆதியாகமம் 50:16 வாசிங்களேன். ஒரு 16, 17, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க